இருந்து நீட் தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நீட்ல நம்ம சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி சில கமெண்ட்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுனால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா என்சிஆர்டி புக்ஸ்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸை 11th 12th இருக்கிற சாப்டர்ஸை ஸோ லைன் பை லைனா பார்க்க போறோம். ஓகேவா? ஜஸ்ட் ஸ்கூல்ல பசங்களுக்கு எப்படி லைன்ஸ் படிச்சு அதை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் சொல்ல போறோம். ஸோ இது தமிழ் மீடியம் பசங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் நம்புறேன். அல்லது இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு பைலிங்குவலா தமிழ்ல சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ இப்போ நம்ம சாப்டருக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆர்கானிக் நடத்தணும். ஸோ யூனிட் 8 ஃபைன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட் தான் தெரியணுன்றதுக்காக நான் வீடியோஸ் பாஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். ஓகே. ஸோ யூனிட் 8 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ரீவியஸ் யூனிட் வி ஹேவ் லேர்ன்ட் தட் த எலமெண்ட் கார்பன் ஹேஸ் த யூனிக் ப்ராப்பர்ட்டி கால்டு கேட்டினேஷன். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாப்டர்ல நீங்க என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா 7th சாப்டர்ல ஃபைன். ஸோ கேட்டினேஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை படிச்சிருப்பீங்க இல்லையா? கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன அர்த்தம்? கார்பன் 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 இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் அதே எலமெண்ட் கூட திரும்ப 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 எத்தனை பாண்ட் மேக் பண்ணுமோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னதுன்னா கேட்டினேஷன். Element itself forms more number of sigma bonds, which it forms covalent bonds, which it forms covalent bonds with other carbon atoms. Okay, carbon atom மத்த carbon atom கூட ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த பாண்ட் தான் நம்ம கேட்டினேஷன் சொல்றோம். Okay, it also forms covalent bond with the atoms of the other elements like hydrogen, oxygen, nitrogen, sulfur, phosphorus and halogens. So இது என்ன பண்ணுது? மற்ற எலமெண்ட்ஸ் மாதிரி, அதாவது ஒரு ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ நைட்ரஜனோ சல்ஃபரோ பாஸ்பரஸோ எப்படி நம்மளுக்கு கோவலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி தான் கார்பனும் என்ன பண்ணுது? கோவலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? த ரிசல்டிங் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஸ்டடிடு அண்டர் எ செப்பரேட் பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஆனா கார்பன் ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த காம்பவுண்ட்ஸை மட்டும் நம்ம செப்பரேட் கெமிஸ்ட்ரியா பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ கெமிஸ்ட்ரியில ஒரு பிரான்ச் வெறும் கார்பனை வச்சு மட்டுமே கேட்டினேஷனை வச்சு நம்ம சொல்ல போறோம். ஓகே, அந்த பிரான்ச்சுக்கு நேம் என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ கார்பனை வச்சு வர்றதுனால அந்த கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொல்றாங்க. திஸ் யூனிட் இன்கர்பரேட்ஸ் some basic principles and techniques of analysis required for understanding the formation and properties of organic compounds. So இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த யூனிட்ஸ்ல எதெல்லாம் இன்கர்பரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ ஒரு அனாலிசிஸ்க்கு என்னென்ன பிரின்சிபல்ஸ் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபார்மேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படிலாம் இருக்கும் இதை பத்தின ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ 8.1 ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் வைட்டல் ஃபார் சஸ்டைனிங் லைஃப் ஆன் எர்த். ஸோ இந்த உலகத்துல உயிர்கள் வாழறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். ஓகேவா? அண்ட் இன்க்ளூட் இன் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் லைக் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பியரிங் டிஹைட்ராக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ டிஎன்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா? டிஎன்ஏ தான் என்னன்னு சொல்றோம்? டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஃபைன். ஸோ டிஆக்சி ரைபோன் கூட படிக்கலாம். ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் நம்மளுக்கு ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்றதுலாம் என்னது? ஆக்சுவலா அமினோ ஆசிட்ஸ் உடைய காம்ப்ளெக்ஸ் தான் இல்லையா? ஃபைன். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தட் கான்ஸ்டிடியூட் எசென்ஷியல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அவர் பிளட். ஸோ நம்மளுடைய பிளட்ல மசில்ஸ்ல ஸ்கின்ஸ்ல கண்டெய்ன் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் சொல்றாங்க. Organic compounds appears in materials like clothing, fuels, polymers, dyes and medicines. So organic compounds எதுலலாம் இருக்குன்னு சொல்றாங்க? clothing எல்லா வகையான துணிகள்ல, fuels எரிபொருட்கள்ல, polymers, then dyes and medicines. இந்த மாதிரி இது மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற முக்காவாசி காம்பவுண்ட்ஸ்ல ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் இல்லையா? கார்பனை வச்சு வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ். These are some of the important areas of application of these compounds. Okay. Science of organic compound is chemistry is about 200 years old. So organic chemistry பத்தி படிக்கக்கூடிய இந்த சயின்ஸ் எவ்வளவு வருஷம் பழமையானது அப்படின்னா 200 years old அப்படின்னு சொல்றாங்க. Fine. Around the year 1780, chemists began to distinguish between organic compound obtained from plants and animals and inorganic compounds prepared from mineral sources. So mineral sourceல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் inorganic compound அப்படின்னு சொல்றாங்க.
பிளான்ட் அனிமல்ஸ் அப்படின்ற லிவிங் பீயிங்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியதெல்லாம் ஆர்கானிக் காம்பவுண்ட்னு ஃபர்ஸ்ட் பிரிக்கிறாங்க. இது 1780ல. இப்போ இது ஸ்டில் நாட், ஏன்னா நம்மளால இன்ஆர்கானிக்கா ஆர்கானிக் காம்பவுண்டாவும் மாற்ற முடியும், ஆர்கானிக் காம்பவுண்ட் இன்ஆர்கானிக்காவும் மாற்ற முடியும் இல்லையா? ஃபைன். Berzelius, a Swedish chemist, proposed that a vital force was responsible for the formation of organic compound. So Berzelius first என்ன சொல்றாரு? He is a Swedish chemist. இவர் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொபோஸ் பண்றாரு, முன்மொழிகிறாரு அப்படின்னா, there is a vital force, ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் இருக்கு, அதுதான் எதுக்கு காரணம் அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு காரணம்னு சொல்றாங்க. However, this notation was rejected in 1828. சோ பெர்சிலியஸ் சொன்னது தப்பு, அப்படி ஒரு வைட்டல் ஃபோர்ஸ்லாம் எதுவும் இல்ல, கடவுளின் சக்தி இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு சக்தியும் இல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் அதை ரிஜெக்ட் பண்றாங்க. When F. O'Holler synthesized an organic compound, urea, from an inorganic compound, ammonium cyanide. So அமோனியம் சயனேட் அப்படின்றது என்னன்னா ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், NH4CnO. ஓகேவா? இந்த அமோனியம் சயனேட் எடுத்துட்டு ஹீட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா யூரியா காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. ரீஅரேஞ்ச் ஆகிட்டு இந்த NH4ல இருந்து 2 ஹைட்ரஜன் இந்த நைட்ரஜன் கூட சேர்ந்து எனக்கு என்னவா மாறுது, NH2CONH2 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸா மாறுது. ஃபைன். சோ யூரியான்றது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னால என்ன பண்ண முடியுது, ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண முடியுது. அப்போ எந்த ஒரு வைட்டல் ஃபோர்ஸும் உலகத்துல இல்ல. ஓகே தானே? இந்த விஷயத்த நம்புறாங்க. தென் the pioneering synthesis of acetic acid by Kolb's 1845 and that of the methane by Berthollet 1856 showed conclusively that organic compounds could be synthesized from inorganic sources in a laboratory. So ஒரு லேப்ல inorganic compounds வச்சே நம்மளால organic compounds கண்டிப்பா synthesize பண்ண முடியும். We can produce it by artificially. ஓகேவா? சோ ஆர்கானிக் காம்பவுண்ட் உயிருள்ள பொருள்கள்ல தான் இருக்கும், அது ஏதோ ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது, அதை நம்மளாலே ப்ரிப்பேர் பண்ண முடியும்ன்றது நிறைய பேருடைய அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் மூலியமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஓகேவா? சரி. So the development of electronic theory of covalent bonding, unshared organic chemistry into its modern shape. So electronic concepts, electronic theory எல்லாம் கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா இன்னும் மாடர்னா அது உருமாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். 8.2 tetravalence of carbon, shapes of organic compound. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்டுடைய ஷேப்ஸ் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும், கார்பன் அப்படின்றது தான் ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம சொல்லிட்டோம். அப்ப கார்பனுடைய டெட்ராவேலன்சி 4 பாண்டை ஃபார்ம் பண்ணும் இல்லையா, இந்த நேச்சரை பத்தி பார்க்க போறோம். ஃபைன். The shape of carbon compounds. The knowledge of fundamental concepts of molecular structure helps in understanding and predicting the properties of organic compounds. So organic compound உடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் அதிகமா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சருடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. You have already learned these theories of valency and molecular structure in unit 4. So chemical bonding என்ற சாப்டர்ல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருப்பீங்க, யூனிட் 4ல valency then molecular structure இதெல்லாம் பத்தி ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸி, படிக்கலனாலும் பரவாயில்ல, போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. Also you already know that tetravalency of carbon and the formation of covalent bonds. ஆமா தானே? கார்பன் எப்பயுமே எத்தனை பாண்ட் தான் மேக் பண்ணும், 4 பாண்ட் தான் மேக் பண்ணும், லைக் மீத்தேன். ஓகே. தென் வேற என்ன சொல்லிருக்காங்க, டெட்ராவேலன்சி ஆஃப் கார்பன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். இங்க இருக்கக்கூடிய எல்லா பாண்டுமே என்னதான் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் தான் அப்படின்னு சொல்லணும். கோவலன்ட்னு அர்த்தம் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். Okay, fine. Or it by explained in terms of its electronic configuration and the hybridization of s and p orbitals. So கார்பனை பொறுத்த வரைக்கும் s ஆர்பிட்டால் இருக்கும், p ஆர்பிட்டால் இருக்கும். ஓகேவா? s2 p2 இல்லையா? So கார்பன் அட்டாமிக் நம்பர் 6, 1s2 விட்டுருங்க. வேலன்ஸ் ஷெல்ல என்ன இருக்கும் அப்படின்னா 2s2 இருக்கும், 2p2 இருக்கும். ஓகே, இந்த 4 எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இதுதான் பாண்டிங்லயும் இன்வால்வ் ஆக போகுது. இதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டாலுடைய ஹைபிரிடைசேஷனை பொறுத்து, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்து கார்பன் கோவலன்சி டெட்ராவேலண்டா இருக்குன்னு சொல்றாங்க. It may be recalled that formation and the shape of molecules like methane, ethene, ethine are explained in terms of the use of sp3
sp2 and sp hybrid orbitals by carbon atom in the respective molecules. So ஒரு molecules அதனுடைய hybridization ரெஸ்பெக்டிவா கொடுத்திருக்காங்க. மீத்தேன் molecule CH4 இதுல என்ன hybridization இருக்கும்? sp3 இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஈத்தீன் molecule இருக்கு, CH2 double bond CH2 இதுல sp2 hybridization இருக்கு. தென் CH triple bond CH ஈத்தைன் ஆர் அசிட்டிலின் இருக்கு, sp hybridization இருக்கு. இப்போ நீங்க ஜெனரலா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? இது இருக்கு இல்லையா, இதுதான் இது CH4 methane molecule. இது எல்லாமே என்னது? sp3 hybridization சொல்றாங்க. So whenever carbon has only a single bond, then it is called a sp3 hybridization. Whenever carbon carbon double bond is there, பாருங்க CH2 double bond CH2 இல்லையா? So இதுதான் ஈத்தீன் சொல்றோம். இங்க இருக்கிற செகண்ட் ஒன் C2H4 ஈத்தீன். C2 இருக்கு, H4 இருக்கு. இந்த காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்லணும்னா sp2 hybridization சொல்லணும். ஏன்? because carbon has double bond. Fine. Then acetylene compound C triple bond C இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகேவா? இப்போ இதை என்ன சொல்லணும்னா sp hybridization சொல்லணும். அப்போ கார்பன் சிங்கிள் பாண்டா இருந்தா sp3, டபுள் பாண்டா இருந்துச்சுன்னா sp2, சிங்கிள் பாண்டா இருந்தா சாரி ட்ரிபிள் பாண்டா இருந்தா sp hybridization. ஓகேவா? இந்த விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஓகே, சோ நெக்ஸ்ட் hybridization influences the bond length and bond enthalpy. hybridization பொறுத்த வரைக்கும் அது எதுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா பாண்ட் லென்த்துக்கு. ஓகேவா? இன்னொன்னு பாண்ட் என்தால்பி. பாண்ட் என்தால்பியை பொறுத்து தான், அதாவது பாண்ட் எனர்ஜின்னு சொல்றோம், அதுதான் என்தால்பின்னு சொல்றாங்க. பாண்ட் எனர்ஜியை பொறுத்து தான் அதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா? ஒரு காம்பவுண்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளவுக்கு எவ்வளவு பாண்ட் என்தால்பி ஸ்ட்ராங்கா இருக்கோ, பாண்ட் எனர்ஜி அதிகமா இருக்கோ, அது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபைன். The sp hybrid orbitals contain more s character and hence it is closer to its nucleus. ஆமாவா? ஏன்னா sp 50% 50% s character p character இருக்கு. s character அதிகமா இருக்கிறதுனால இது நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். and form shorter and stronger bond. So அப்ப இது ரொம்ப சின்னதா ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும், அதே சமயம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாங்க. பாண்ட் லென்த் அதிகமாக தான் பாண்ட் வீக்கா இருக்கும், ஈஸியா பிரேக் பண்ண முடியும். பாண்ட் லென்த் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? then எதை விட இந்த sp ஆர்பிட்டால்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டாலை விடன்னு சொல்றாங்க. ஓகே, the sp2 hybrid orbitals is intermediate. அப்ப sp3 இருக்கிறதுலே ரொம்ப வீக்கா இருக்கும், sp ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். sp2 எப்படி இருக்கும்னா இன்டர்மீடியேட்டா இருக்கும், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குன்னு சொல்றாங்க. in s character between sp and sp3 and hence the length and the enthalpy of the bond it forms are also intermediate between them. ஸோ இந்த வேல்யூஸ்ல ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த எஸ் கேரக்டர் பி கேரக்டர் எப்படி இருக்கும்ன்றதை மட்டும் இல்லாம அவங்க இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, the change in hybridization affects the electronegativity of carbon. ஸோ ஹைபிரிடைசேஷன்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. the greater the s character of the hybrid orbitals, greater is the electronegativity. s character எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ sp-ல தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், கரெக்டா? ஏன்னா கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் s character. Fine. Thus, a carbon atom having an sp hybrid orbitals with 50% s character is more electronegative than that possessing sp2 and sp3 hybridized orbitals. ஸோ எல்லாமே கார்பன் ஆட்டம் தான், ஆனா அந்த கார்பன் ஆட்டம்ல sp ஹைபிரிடைசேஷன்ல இருந்துச்சுன்னா அப்போ அந்த கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும் sp2-வை விட. sp2க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் sp3-யை விடன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, this relative electronegativity is reflected in several physical and chemical properties. இந்த electronegativity தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்ண போறேன்? electronegativity is nothing but tendency to pull the electron towards itself, right? neighboring atomல ஷேரிங்ல பக்கத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம் தாங்கிட்ட பிடிச்சி இழுத்துக்குச்சுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும், எதுலலாம் இதனால ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட்ஸோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல எல்லாத்துலயுமே இது சேஞ்சஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் கன்சர்ன் பண்ணப்படுது. ஓகே, அபவுட் விச் யூ வில் லேர்ன் இன் லேட்டர் யூனிட். ஸோ இதே யூனிட்ல நீங்க அடுத்தடுத்து பார்க்கும்போது இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில எப்படி சேஞ்ச் ஆகுது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டில எப்படி சேஞ்ச் ஆகுது, கேஸ் பாய்லிங் பாயிண்டோ மெல்டிங் பாயிண்டோ, ஒரு சப்ஸ்டன்ஸ் கேஸா இருக்கணுமா லிக்விடா இருக்கணுமா, இது எல்லாமே அதனுடைய ஹைபிரிடைசேஷனை பொறுத்து இருக்கா இல்லையா, கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இருக்கா இல்லையா,
தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகணும், ஹைட்ரோபோபிக் நேச்சரா ஹைட்ரோஃபிலிக் நேச்சரா, இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம் இந்த சாப்டருடைய அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ்ல தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ கிளாஸ் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்த கிளாஸ்ல 8.2.2 சம் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பை பாண்ட்ஸ் இதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல். நீங்க பண்ண வேண்டியது வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.